ஓ தேன்மொழி சார். மார்க்கு கசக்குதேம்மா. கல்யாண பத்திரிகையில பெருமையை பேர் போடுறதுக்காக உங்க ஒப்பனை படிக்க வைக்கிறாடா. அதுக்கு அவசியமே இல்லை. உடனடியாக உங்க ஒப்பன் நீ ஒரு மாப்பிளையை பார்க்க சொல்லி பண்டல் பராங்குசம் எடுத்துக்க. எஸ் பழனிமுத்து. பத்தாதியா உன்ட்ட இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். சிந்தனை சிதற விடாம பார் போட்டு இந்த ஃபாதர் என்னை காப்பாத்து. கை போதும் பொண்ணு. மார்க் போதாது பொண்ணு. என்ன பாத்தியா, ஒரு ராத்திரி பிரின்சிபல் ஆயிருக்க முடியுமா? எங்கேயுமே ரோல் ஆகாம என்ன ரோல் மாடல் அனுப்பிச்சு ஒர்க்க டைட் பண்ணு. கை ஓகே சார். முத்துலட்சுமி சார். how it's possible? நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே. பிட் அடிச்சு தானே பாஸ் பண்ண. டச் விட்டு எழுதிருக்கீங்க. அடுத்த முறையாவது படிச்சு எழுது. எஸ் அருண். இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணமே. என்னடா இது மார்க்கு? யூஸ்லெஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட அரியஸ். உன் ஜாதிக்கல படிப்பு ஒத்து வராதா? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடா வெளியே. ஐ சே யூ கெட் அவுட். உன்னால இந்த காலேஜுக்கு கெட்ட பேர். போடா. போ. என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பத்தி இல்ல சார், வாங்க போற மார்க்கை பத்தி. லோ மார்க், ஜாதி, அது இதுன்னு திட்டி பாவம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். பசங்களை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. தேங்க்ஸ். நீ உருப்பிட மாட்ட. யூஸ்லெஸ்னா அவன் அப்படி தான் சார் ஆவான். நீ நல்லா வருவான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் மார்க்காக தான் சார் பார்க்குறாங்க. யாருமே சக மனுஷனா பார்க்கறது இல்லை. சிஸ்டமே தப்பா இருக்கு சார். சிஸ்டத்தை மாத்திரன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறனா? அவன் இஷ்டத்துக்கு கூட முடியாது. நான் என்ன பீச்சில் பாடா பிரின்சிபாலியா? அவர் தான் உங்களை மூளை இல்லாத பிரின்சிபாலுங்கிறாரு. அவன் சொல்றானா நீ சொல்றிய? வைஸ் பிரின்சிபால் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆமல்ல, நீ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்றானா? உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாரு சார். வளர்ந்திருக்கான் உயரமா, எனக்கு கொடுக்கறான் துயரமா. கோபால் இதோ போயிட்டு வரேன் சார். யூ த்ரீ கோடா. ஓகே சார். பார்த்தீங்களா சார், நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேயே நிற்பான். பிரின்சிபால் சொன்னதும் பாருங்க, பயத்தில் பஞ்சா பறக்கிறத. பயத்தில் ஓடலை சார், நட்பு. அப்படி என்னையா பிரின்சிபாலுக்கும் பியூனுக்கும் நட்பு? சிதம்பரம் சீக்ரெட்டாகவே இருக்கு. நான் பிரின்சிபால் ஆனதும் செய்கிற முதல் வேலை சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறது தான். என்ன சார், பிரின்சிபால் மீட்டிங்கா? ஆமாம் மேடம். அன்னைக்கு நீங்க பிரின்சிபாலை பத்தி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மையை தானே சொன்னேன். போங்க, வெயிட் பண்ணுவாரு. சரி. எப்படியோ 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாரண்ட்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமாம் சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாமா காம்பேக்ட் ரூல்ஸ் போடுவாங்க? இதுக்கு தான் சொன்னேன். காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள விட்டுறீங்க. 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு தீர்வானுங்கன்னு. ஆனா எங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட் 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃளைட்டே பறந்துட்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ்நாட்டிலே மயக்க மட்டும் கிடைக்க வந்து முழுசா 3 மாசம் ஆகல. ஏ கோபால், அந்த டாக்க பிடிச்சு தோட சொல்றா. அதை நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்டர்யா? அப்படியே திருப்பி போ. ஜிஓடி காட். ஐ அம் காட் ஆஃப் திஸ் காலேஜ், ரூலிங் காட். நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க சார். இருப்பே போக முடியாது. 2 வருஷம் 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பிழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பிழைச்சிருந்து பொங்கலா வைக்க போறான். வீட்டுக்கு வேஸ்ட், நாட்டுக்கு வேஸ்ட். சார் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்ல. புரியுதுல? உங்களுக்கு நல்லது இல்ல. கை வச்சிரணும். ஆமா, வாழ்க்கை கூட போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணா பிறந்ததுனால பொறுமை இழந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏய், பால் வராடா. ஐயோப்பா, எக்ஸாம்க்கு படிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா முடியலடி. நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்றேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டேய், அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை உன்னை பார்த்துருக்கா. நிஜமாவா? நிஜமா. இனிமே நீ இதை பத்தி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒரு விட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையை தான் சொல்றேன், பின்ன பொய்யா சொல்றேன்? டேய், நீ சொந்தமா நான் நைட் நிறைய போன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது போன்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடா. ஏய் இந்தா ரீசார்ஜ் பண்ணி. ரீசார்ஜ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்பந்தமா நம்ம நிறைய ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம். டெக்னாலஜி என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா, இதுல அழகா அவ பக்கத்துல வரும்போது ஒரு செல்ஃபி எடு. எடு. போதும், குடுறா பார்க்கலாம்.
டேய் இவன் எங்கேந்திரா உள்ள வந்தா? ஆ சரி சரி அவன் வந்துட்டா டென்ஷனை குறை. ஃபோட்டோவில் கூட அவன் இருக்கக்கூடாதுடா. டேய் ஏன்டா எதுக்குடா முறைக்கிறாங்க? என்னைக்குடா ரீசன் சொல்லியிருக்கானுங்க, அவனுங்களும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ், இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இருக்குடா. ச்சே. இந்தா குட் மார்னிங் சார். இருக்கு. மார்னிங். இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் என்று பெரிய ஆசையோடு வந்தனான் சார். ஆனால் பாதியில் எப்போ விடணுண்டு பயமா இருக்கு சார். ஏன்பா? இங்கே 2π cos θ என்று போட்டால் ஆன்சர் வராது. அதனால தான் சொல்றேன். சரி இங்கே வா. சார். அவங்ககிட்ட என்ன பேச்சு? டவுட் கேட்டேன் சார். டவுட்னா ப்ரொஃபஸர்கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்கே பாரு, திலீபன்ட்ட பழகுன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இரு. போ. சரி சார். சரி, நீ கிளாஸ் போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான பையன் சார், அவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்காதீங்க சார். மிஸ்டர் அழகிய தமிழ் மனவாளன், உங்க குடும்பத்தை விட்டு நீங்க அதிகபட்சம் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க? ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது சார். பிறந்த மண்ணை பிரிஞ்சு, சொந்த பந்தத்தை பிரிஞ்சு திசைக்கு ஒருத்தராக சிதறி கிடக்குறாங்க சார். எப்போ ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னே தெரியாது. அவனுடைய ஆதி மண்ணே இதுதானே சார். அவன் இங்கேருந்து துரத்துனா அவன் எங்கே போவான்? பெத்த தாய்க்கு மருத்துவ உதவி கூட நம்மளால் செய்ய முடியல சார். திருப்பி தானே அனுப்பணும். ஆனால் நம்மளாம் சொல்லிக்கலாம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாம். போங்க சார். சரி சார். தம்பி, பிறந்த இடத்துல மட்டும் இல்லைடா, போகிற இடத்துலையும் போர் தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சரி சார். ஓ ஆதி கெட் அப். நேற்று ஏன் வந்து தொலைல? லீவ் போடுறதா இருந்தா சொல்லிட்டு போட வேண்டியது தானடா. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறது. ஏய், என்னடா சொன்னா? என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல இல்லை சார். டெல் மீ. ஒன்றுமே சொல்ல இல்லை சார். நீங்க 2 பேர் இருங்க, மற்றவங்களாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார். போங்க, சீக்கிரம் போங்க. ஏய், நீ போய் வெளியேறு. என்னடா சொன்னா? சொல்டா, என்ன சொன்னா? ஏய் தம்பி, ஏன்பா வெளியே நிற்கிற? சார் 1 மணி நேரமா நிற்க வச்சிருக்காரு சார். ஏன்? சொல்றா. நேற்று லீவ் போட்டதுக்காக. என்ன சொன்னான் அவன்? சொல்லு, டெல் மீ. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறாரு என்று சொன்னான் சார். அப்படியா சொன்னா அவன்? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா? சார் ஆ? சார் சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வாங்க, தண்ணி கொடு. இந்தாங்க. சார் சார் எதுக்கு சார் அவனை தண்டிக்கிறான்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? இவ்வளோ ப்ரெஷர் வேணாமே. அட்வைஸ் பண்றீங்களா மிஸ்டர் தயாளன்? இல்லை சார். சார் சாரி சார், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்செட்டில் இருந்தேன், அதனால தான். என்ன அப்செட்டு? உனக்கு என்ன அப்செட்டு? உன்னால எனக்கு தான் அப்செட். சார் சார் ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? நேற்று காலையில் காலேஜ் கிளம்பும்போது. தேன்மொழி. அப்பா. இந்தாமா. கொடுங்கப்பா. என்னாச்சு? பிபி ரொம்ப அதிகமானதால பேரலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு. எழுதி தரேன், உடனடியாக பெட்டில் சேர்த்துருங்க. சார், மற்றவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். அவங்க சொல்ல வரதை காது கொடுத்து கேட்டாலே போதும் சார். அதுவே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சார் எங்கப்பா? இங்கே தான். அக்கா. சார் அப்பா. ஐயா வணக்கம். எங்க சார்? இல்லை இல்லை, இருங்க இருங்க இருங்க, நீங்கள் இருங்க. இந்தாம்மா, நீங்கள் 2 பேர் தானா? தங்கச்சி வீட்டில் இருக்கு சார். ஐயா, நல்ல முறையான ஃபிசியோவும் சத்தான உணவும் இருந்தால் பழையபடி நடந்துடலாம்டா. அழாதீங்கம்மா. இங்கே பாரு, துன்பத்துலேருந்து மீள்றது முக்கியம் இல்லை, அதோட பாதிப்புலேருந்து மீள்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் மீண்டு வந்தால் தான் அவரை பத்திரமா பார்த்துக்க முடியும். சரியா? இந்தா பரவாயில்ல சார். வைடா, வண்ணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சார் அப்பா வேலைக்கு போய் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டார். நீ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அவன் கூட. தைரியமா இரு. வா, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டா ஆகணும். மேடம். வணக்கம் மேடம். என்ன இந்த பக்கம்? ஆதி அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி பாருங்க. ஆதி கூட்டு போ. வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். எனது எஜுகேஷன் ஜேர்னியில் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சாரிஸ் பெஸ்ட். அவர் பார்வையில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார், அவர் கண்ணில் ஒரு கமாண்டிங் தெரியும், ஒரு மிடுக்கானவர்.
6 ஃபீட் சிங்கம்னா அவர் செல்லமா நான் கூப்பிடுவேன். வாத்தியார் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்யா, அப்படிதான் இருக்கணும், மிட்டக்கா இருக்கணும். அப்பதான் நிர்வாகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபங்க்ஷனோட இவங்க 2 பேர் சிக்னல் தானே கலை கட்டுது. அப்படி எல்லாம் இந்த சில்லுட்டி பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம எல்டர் சேர்மன் அவர்களுக்கும் எங்க கரஸ்பாண்டன்ட் அவர்கள் கூட சொல்லிக்கிறேன், அவர்தான் நான் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் யானை என்றால் நான் யானை கூட்டம், அவர் ஒத்தப்புலி என்றால் நான் 10 புலி, அவர் திருக்குறள் என்றால் நான் தொலைந்து போன வளையாவதி குண்டகேஸ், அவர் ஷேக்ஸ்பியர் என்றால் நான் கேட்டுக்கிறீங்க. ஆக பிம்பம் தான் இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்கிறது, கண்ணாடி இங்கேதான் இருக்கும். இந்த கல்லூரி நிர்வாகம் இன்னும் இன்னும் இதைவிட உயர்வாக செயல்படும் என்று உறுதி கூறிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த விழாவை புதுசாக இருக்கு, டிசிப்ளினாக இருக்கு. திட்டமிட்ட மாணவர்களுக்கு நன்றி, வழிகாட்டின தயாளனுக்கும் நன்றி. கொஞ்சம் வந்து பேசுங்க தயாளன். போங்க சார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சாருக்கு எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. கடந்து போகும்போது சிரிச்சுப்போம். ஒவ்வொருத்தர் பாராட்டி பேசும்போதும் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. சார் பயங்கர கோவக்காரர், ரொம்ப டெரராக இருப்பார். பசங்களை அப்படியே மிரட்டுவார் கண்ணிலேயே. பசங்களாம் இவரை பார்த்தா பயப்படுவாங்க. இது எல்லாமே சார் மேலே வச்ச விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். குறை கண்டுபிடிச்சு பேசுறது குளத்தொழிலடா. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட இருக்க சின்ன மனக்குறையை நான் பகிர்ந்துக்கலாமா? சொல்லுங்க. நன்றி. இது சாருக்கிட்ட மட்டும் எனக்கு இருக்கிற மனக்குறை இல்லை, சார் மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனக்குறை. சாருக்கும் மாணவர்களுக்குமான உறவு தாமரையிலை தண்ணீர் மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா பசங்ககிட்ட இவர் நெருங்கி போகவே இல்லை, தள்ளியே இருந்திருக்காரு. இவர்கிட்ட படித்த மாணவர்களுடைய முகம் இவருக்கு ஞாபகத்தில் இருக்காது, பெயர்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்களுடைய திறமை, குறை, நிறை இது எதுவுமே சார் தெரியாது. ஏன்னா கிட்டே நெருங்கலையே. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களை நெருங்கி அவன் தோளில் கை போட்டு உன் பிரச்சனை என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களை கடந்து போன லட்சக்கணக்கான மாணவர்களின் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டதாக இருந்திருக்கும். சார் சிங்கம், புலி, கரடியெல்லாம் யாருக்கு சார் வேணும்? யாருக்கு வேணும்? மனிதாபிமானம் மிக்க ஆசிரியர்கள் வேணும் சார். படித்த வாத்தியார் வேணாம் சார், தினம் தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க சார். நன்றி. நீ தப்பா மட்டும்தான் பேசுவேன். ஏற்புரை வழங்க ஐயா கோமதி நாயகம் அவர்களை அழைக்கிறோம். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் கிளாஸ் ரூமில் நல்ல கலகலப்பாக தான் இருந்தேன். படிப்பும் மரியாதையும் வளர வளர அந்த கலகலப்பு தானாக மறைஞ்சு போச்சு. நான் இறுகி போயிட்டேன், மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் இறுகி போனேன். பசங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. நான் எல்லாத்தையும் விட்டு தூரமாக போயிட்டேன். கிளாஸ் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போச்சு. அடிக்கடி ஆசிரியர்கள் ஓ மேல பட வேண்டிய கைடா அது. தயாளன் சொன்னது உண்மை. நல்லா உணர்ந்து பேசினார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது நம் கல்லூரியின் தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து சிறப்பு செய்வார். எல்லாரும் போயிருந்தோம். பரவாயில்லடா. பரவாயில்லையா? ஏய் போடா போய் அட்ரா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய் வாங்கடா. ஃபிசிக்ஸ்டா. கெமிஸ்ட்ரி வாங்கல? ஏன்டா வாங்கல? படிச்சிருக்கேன். ஏய் என்னடா முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சொன்னா கேட்க. ஏய் அட்ரா அவனை. ஏய் போடா. ஏய் அடி. ஏய் அடி. ஏய் அடி. போடா அவனை. டேய் 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 என்னடா பிரச்சனை? நிறுத்துறா. டேய் நிறுத்துறாங்கறல்ல. என்னடா பிரச்சனைங்க? சார் நான் பேசாம தான் சார் இருந்தேன். இவனுங்க தான் தேவையில்லாம நம்பிக்கை எடுக்கிறானுங்க. ஏண்டா எல்லாம் வேலை தானா உனக்கு இருக்குடா? என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்பன் பேரை சொல்லிட்டு அலையாதீங்கடா. தனியா ஏதாவது அச்சீவ் பண்ண பாருங்க. பாக்குறேன். ஏதாவது அடிபட்டிருக்காயா உனக்கு? இல்ல சார். உனக்கு இல்ல. போங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. படிக்கிற இடத்துலயும் பிரிவினையாடா? ஏய் நில்றா.
நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஓவராக சீன் போடுறா. இங்கே பாரு, இதுக்கு மேலே போதும் பொண்ணு இல்லை. எங்கள் ஜாதிக்கார பொண்ணு யாருக்கிட்டையாவது பேசுகிறத பார்த்தேன், கொன்றுவேன். போடா. நீ ஆதி கூட பேசுறது பழனிக்கு பிடிக்கல. இந்தா, தேங்க்யூ சார். வாடி போலாம். போங்க சார் அந்த பக்கம். சொல்லுங்க சார். சாதியை மறந்து இந்த பசங்கள்லாம் ஒன்று சேரணும் தானே அவங்கள வச்சே இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துனீங்க. ஆமாம். உங்களோட எல்லா முயற்சியும் வீண் சார். பசங்க முன்ன விட இப்போ அதிகமாக அடிச்சுக்கிறானுங்க சார். அப்போ முன்னை விட அதிகமாக நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க சார். யோசிப்போம். இன்னும் 10 நாள் இருக்குல்ல, பொறுமையாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? பசங்களுக்கு ரெடிமேட் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு தைக்கணும் இல்லைங்க. சிவசாமி சார் உள்ளதா இருக்கு. சரி. கீழே மண்ணு இல்லாத பார்த்துக்கமா. சைக்கிளில் வெளியே போய். வணக்கம். சிவசாமி சார், நான் தான். என் பேர் தயாளன். தெரியும் நான் அப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கேன். தெரியும். உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொன்னவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பிரின்ஸிபல் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். அவருக்கு என் மேலே கோவம், அதனால் என்கிட்ட பேசுகிற பழகிற எல்லார் மேலேயும் சேர்த்த வரி அரைச்சிட்டார். பாவம் மேடம், பச்சையம்மாள் மேடம். உட்காருங்க. அன்னைக்கு அந்த சிங்கப்பெருமாள் என்கிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணை பற்றி ஏதோ பெருசா. சார், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும். ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு. 4 தலைமுறையும் ஒரே வீட்டில் இருக்கோம். இதே வீட்டில் மொத்தம் 166 பேர், அதுலேயும் 2 வயிற்றுல. தனித்தனி தீவாய் போன மனுஷங்க இருக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு குடும்பம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் ஒருத்த மட்டும்தான். அதனால தானோ என்னவோ இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். வணக்கம் சார். வாங்க மேடம். என்ன சார் நீங்க இந்த பக்கம்? இல்லை, அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. தண்ணிலை விளக்குமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமாம். வணக்கம் சார். நீ என்னங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பா டிஸ்சார்ஜ் அனுப்புகிறோம். டெய்லி மேடம் தையல் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே வீட்டில் ஒரு மெஷின் வாங்கி போட்டேன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடுவேன் சார். இதுதான் மீனை பிடிச்சி கொடுக்காம பிடிக்க கற்றுக் கொடுக்குறது சிறப்பு. மேடம், நாளுக்கு நாள் உங்கள் மேலே இருக்க மரியாதை அதிகமாயிட்டே போகுது. வரங்க. ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க? இல்லைங்க, சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். வரேன். அப்பா இது வந்துடுறேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லாம் போயிட்டோமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். தம்பி ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த முடிவும் என்னால் தனியாக எடுக்க முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசின அப்புறம் தான் எடுக்க முடியும். பேசின அப்புறம் மேடம்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரிங்க. எல்லாரும் போறாங்க வராங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பெரியப்பா கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சுமா. இங்க வரைக்குமா கேட்டுச்சு? என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதை நானே சரி பண்ணிடலான் தான் இந்த முயற்சி. அப்போ இல்லைன்னு சொன்னதுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு. அதை எதை பேசி நம்ம 2 பேர்த்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு வேளை சம்மதிச்சாங்கன்னா அது நம்ம நட்போட அடுத்த பரிமாணமாக இருக்கும். சார், வர வர இந்த தயாளம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கார் சார். புதுசாக ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு ஏங்க நான் கொடுத்துட்ட வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேவா? ஆமாம் சார், நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறா சார். அவன் ஃபோனைத்தான் சொன்னானா இல்லை உன் பொண்டாட்டி சொன்னானா? சார் அதை விடுங்க சார். சுருக்கமா விடையல்னு சொல்லி 10 கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா சார். அப்படியே வந்த கோபத்துல பேப்பரை கசிக்க வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போடுறாடா. நெக்ஸ்ட் சார், எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லியிருக்கலாம். ஆமாம் சார். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறானுங்க சார். கொஸ்டினுக்கு பொறுத்த சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்கள்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான்னு உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்றானுங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம், முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாலா சாரி சார். ஐயோ பரவாயில்லம்மா, என்ன சொல்ல வந்தே சொல். தயாலா சாப்பிட்டியாயா? எங்கள் அம்மா இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. பாத்தீங்களா சார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம். பண்ணணுமா? நாளைக்கு நம்மளே அப்படிதானே கூப்பிடுவாங்க. சார்,
இவங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த தயானந்த் சார் செஞ்சார்னா நாளைக்கு இவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மதிப்பாங்க? சரி, அதோட விட்டாரா? என்ன இருக்கா? படித்தா நிற்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிற்க மாட்டேங்குது. அதுக்காக சாப்பிட்ற நிறுத்திறியா சார்? பின்னடா மக்கப் பண்ணக்கூடாடா. நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 டக்னு ஞாபகத்தில் வரப்போகுது. புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு. புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. ஓ தேங்க்யூ சார். சாரி மேம். ஹலோ மேடம், ஏன் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? தடி மாடு மாதிரி மேல வந்து இடிக்கிறான். அவரை வான் பண்ணாம நீங்க எங்கிட்ட மறைக்கிறீங்க? சின்ன பசங்க மேடம், நாம தான் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமா ஹேண்டில் பண்ணமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, 3 அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்கள் புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்ன இடிச்சதை கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா இடிச்ச அந்த தடி மாட்டை என் புள்ள மாதிரி நான் பாருங்க. அதை தான் சார் என்னால பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்பதான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்னு. என்னையா இது? ஏய் இருப்பா. நிறுத்துன்னு சொல்லியா? நிறுத்துப்பா. சார், இந்த தயால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது மட்டும் இல்லாம நீங்க கட்டுக்கோப்ப வச்சிருந்த நம்ம காம்பேக்ட் ப்ரொஃபசர்ஸ் அவர் வழக்கு பார்க்கறார் சார். குறிப்பா பச்சைமால் மேடத்தை. ஆமா சார், அந்தமா கிளாஸ்லயும் இவர் உள்ள புந்துறார் சார். அவங்க 2 பேரும் அங்கங்க பேசிக்கிறத பார்த்த ப்ரொஃபசர்ஸ் மாதிரியா சார் இருக்கு? லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. இத பாருங்க சார், நாளைக்கே நம்ம காலேஜுக்கு ஒரு கட்டுப்பேர் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பாத்துங்க. பச்சைமால் மேட்டர் அப்படியே. அந்த பொண்ணோட அப்ப நம்ம சமுதாயத்துக்காரன். அவள் அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போகிற பொழுது அத்தனை பேர் என் பின்னால் அணிவகுத்துவாங்க. மேட்டரை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க சார். இந்த காலேஜில் அந்த தமிழ் தயால எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுனால இப்போ விளைவு என்னாச்சு? சார், பசங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன மரியாதையில் பேசுகிறேன்? நீங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், இன்க்ளூடிங் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார், இதை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடம் சார். பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. தப்பாகவே பார்க்காதீங்க சார். அப்போ டிசிப்ளின் போச்சு. எது சார் டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? டவுட் கேட்க வந்த ஸ்டூடெண்ட்டை தள்ளி நில்றான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறதும், தெரியாமல் இடிச்சிட்டு போன அப்பாவி பையனை செவில் அடிக்கிறதும், எக்ஸாம் பேப்பரை கசக்கி வராண்டால வீசுறதும், பசங்க நடக்கிற இடத்துல காரி துப்புறதும் தான் டிசிப்ளினா? என்ன சொல்றான்னு தெரியல. அவத்து விட்ட மாடு மாதிரி எவனா இருந்தாலும் எந்த தோட்டத்தில் வேணாலும் மெஞ்சிட்டு எங்க வேணாலும் தூங்குடாங்க. நான் அப்படி சொல்ல சார். வேற எப்படி? எதுக்கு எடுத்தாலும் ஃபைனை போட்டு தொலைக்காதீங்கன்னு சொல்றேன். What you mean? பையன் லேட்டா வந்தா ஃபைன், ஐடி போடலன்னா ஃபைன், ட்ரெஸ் கோட் சரியில்லைன்னா ஃபைன், தலைமுடி வெட்டலன்னா ஃபைன். இது பத்தாதுக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அவன் பேரண்ட்ஸை வர வச்சு உடனே பேசி முடிக்காம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு பையனை பற்றி பெற்றவங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லி பெற்றவங்களுக்கு பையன் மேலே இருக்க நம்பிக்கை போய் அவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போய் 32 வருஷத்தில் இப்படி 8 பேரை தற்கொலைக்கு தள்ளி இருக்கோம், செத்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் படிப்பை பாதியிலே விட்டு ஓடிட்டாங்க சார். இனிமேல் அது நடக்கக்கூடாது. ஏப்டி நீ எவ்வளோ இருக்க மூச்சு வாங்குறா சார்? பசங்க காலேஜ் பஸ்ஸில் வந்தா பிராய்லர் கோழியா மாறிடுவானுங்க, உங்க இஷ்டத்துக்கு வாங்கடான்னு தூண்டி விட்டார். விளைவு என்னாச்சு? நம்ம பஸ் எல்லாம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ல தொங்கிட்டு வரானுங்க. ரிசல்ட் எப்படி தான் தொங்கும்? ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்லை சார். வேற வாழ்க்கைன்றது வேற. அது காலேஜுக்குள்ள மட்டும் இல்லை, வெளியும் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிளாஸ்ல படிக்கிற 60 பேரும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க போறது இல்லை. ஒரு 4-5 பேர் தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா? வாரே வா. புரியுதா சார்? எங்க சுத்தி இவர் எங்க வர்றான்னு தெரியல. 3வது கிளாஸ்க்கு மேல உங்களுக்கு மூச்சு முட்டிருச்சு. உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல. உங்க ஒட்டுமொத்த குடும்பம் இல்லீகல்ல சம்பாரிச்ச படத்துல இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டி கரஸ்பாண்டன்ட் கல்வி தந்தைன்ற பேர்ல முகமூடி போடுறீங்கன்னு சொல்றாரு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வேற என்ன? ஏன் சார் எது சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லி எதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க? சார், பசங்களுக்குள்ள தான் சார் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வாத்தியாருங்களே ஆளுக்கு ஒரு ஜாதி கயிறை கட்டி அதை பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார். ரொம்ப கொடுமையாக இருக்கு சார். நற்பண்புகள் கற்பிக்காத கல்வி பேராபத்தை தரும் சார். இங்கே மாற்ற வேண்டியது மாற்றப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார், வாத்தியாருங்களை. சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டைமில் வெட்டியாக உட்காந்துட்டு சாரி சார். ரிச்சல் கிளப். அப்புறம் என்ன சார், அவரே ஆக்சன் எடுக்க சொல்லிட்டாரு. ஆக்சன் எடுங்க. முதல்ல உங்க கையில் உள்ள கயிறை கழட்டுங்க. சார், இது அடையாளம், நம்ம அடையாளம். நியாயமா பார்த்தா நீங்களும் கட்டியிருக்கணும். தமிழ்நாட்டோட அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கொண்டது என் ஜாதி. என் ஜாதியோட கௌரவத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில இருக்கக்கூடிய கைத்தை அவுக்கணும்ன்ற அவசியம் வந்துச்சுன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு சாவேன். சாவேன். எல்லாரும் வாங்க. கிளம்புங்க எல்லாரும். சார் நீங்க வரல? போங்க. சரி சார், என் கையில் கயிறு இல்லை சார்.
எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த காலேஜோட பிரின்ஸ்பாலாக தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். நானும் உங்கள் ஜாதி தான் சார். போங்க, போக சொன்னது உங்களையும் சேர்த்து தான். எதுக்கும் யோசிங்க சார். தேங்க்யூ சார். பாய். பாய். அண்ணா அண்ணா என்னாச்சம்மா? அண்ணா என்ன துரத்துறாங்க, நான் காப்பாத்து. சரி உள்ள போ, போய் மறந்துக்கோள். டேய், யாரா நீங்க எல்லாம்? ஏய், அவன் மட்டும் கிடைக்கல. ஏய், என்ன கொன்றுவானா? பாரு அந்த பக்கம் பாரு. நல்லா பாரு. ஏய், காண்டோல. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் நேதாஜி நகர்லேருந்து கதைக்கிறேன். ஒரு நாலு போடி அந்த பொம்பளை பட்ட பிரச்சனை. டேய், டேய், போடா, 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 போடா. என்னடா ஃபோன் பண்றியா? ஏய், போடா, போடா. பயப்படாத, அமைதியா இரு. அவங்க போயிட்டாங்க. சரி, யார் அவங்க? அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாட ஃப்ரெண்ட்ஸா? பெரியப்பா பையன். நான் அவன் அண்ணனை பார்த்தேன். ஆனா அந்த நாய் என்ன அவன் தங்கச்சிய பார்க்கல. எனக்கே தெரியாம நான் குளிக்கிறப்ப ட்ரெஸ் மாத்திரப்ப வீடியோ எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டா. அப்ப அவங்க நெட்ல போட்டுருவேன் மிரட்டுறாங்க. அழாத அழாத. ஹலோ தயனசா? அப்பா என்ன பண்றாரு? அப்பா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பேரு? அழகிய தமிழ் மணால. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே திலீபா, என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் குடும்பமானதை காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்டேன். எந்த தங்கச்சி சார் அவ? சார் நீ ஏன்டி அழுதுகிட்டே இருக்க? முதல்ல அழுது நிப்பாட்டு. சார், இப்படி நாம அழுகிறதுனால தான் தைரியமா தப்பு பண்றாங்க. நீங்க முதல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சார், கம்ப்ளைண்ட் பண்ணி பொண்ணு பேரை வெளியே சொல்லி இருக்கிற மனு போறதுக்கா சார்? சார், எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க சார். இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தா தான் இவ்வளவு மாதிரி இருக்க மற்ற பொண்ணுங்களுக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். நீங்க தைரியமா போங்க, நான் லாயரை கூட்டிட்டு வரேன். சரி சார். 3 வயது குழந்தைய கற்பழிக்கிறான். 10 வயது பொண்ணு கூட்டா சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்றாங்க. நண்பன் என்று நம்பி போன பொண்ணை அடிச்சு சித்திரவதை செய்து பலவந்தமாக நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து நாடெல்லாம் பரப்புறான். என்ன சார் நடக்குது நாட்டில்? இதெல்லாம் நிப்பாட்டவே முடியாதா? ஏன் முடியாது? குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிக்கிறதுனால தான் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பயம் வரணும், செத்துருன்ற பயம் வரணும். தண்டனைகளை கடுமையாக்கணும், அதை உடனே நிறைவேற்றணும். தப்பு பண்ண ஒரு 4 பேர்த்த பிடிச்சி கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தி அவன் தலையை எவன் தப்பு பண்ணுறான்னு பார்ப்போம். ஒருத்தன் பண்ண மாட்டான். நம்ம நாட்டில் குற்றங்களுக்கு மட்டும்தான தண்டனை இருக்கு. திருந்துறதுக்கான தண்டனை தரப்படுறதே இல்லை. தீப்பெட்டி திருடி உள்ள போறவன் திரும்பி வரும்போது வரான். எல்லாம் நம்ம சாபக்கேடு. நான் ஆதி கிட்ட பேசுறது பழகிறது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதனால ஜாதிய கூட சேர்த்துக்கிட்டல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காலேஜுக்கு படிக்க வரான்னு உனக்கு தெரியுமா? அவன் சந்தோஷமா சிரிச்சே நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அது உனக்கு பிடிக்கல? கூட படிக்கிறவனோட கஷ்டத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறவன் தான் நண்பன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதி என் நண்பனா தான் பாக்குறேன். ஏன் என் கூட பிறந்தவனா பாக்குறேன். நீங்க தாண்டா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு காலேஜ் வரைக்கும் வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் உன்ன மாதிரி காதல் கீதல் விழுகிறவங்களை எவ்வளவு பேரு கிராஸ் பண்ணி வரணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி பண்ணவங்களோட தப்ப காரணமா காட்டி எத்தனை பேர்த்தோட லைஃப் மிஸ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? என்னடா பெரிய ஜாதி? இந்த ஜாதியில தான் பிறக்கணும் நீ ஆசைப்பட்டு பிறந்தியா, இல்ல அந்த ஜாதியில தான் பிறக்கணும் அவன் ஆசைப்பட்டு பிறந்தானா? அது தானா நடக்குது, அதுக்குள்ள நம்ம இருக்கோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறவன் நமக்கு முன்பின் தெரியாதவனா மட்டும்தான் இருப்பான். உன் ஜாதிக்காரெல்லாம் வரமாட்டான். உன் ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பான்.
பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டு சுமக்கிறதும் அப்பா அம்மா வச்ச பேர் இனிஷியலா வச்சு ஜாதியவே பேரா வச்சுக்கிறது இதெல்லாம் பெரிய பெருமையாடா? அசிங்கம். பழனி, எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. முதல்ல படிப்போம், நல்லா வருவோம், என்ன அவசரம்? திருந்த மாட்டீங்கல்ல? திருந்தாதீங்க. நான் இந்த காலேஜுக்கு வந்தா என்ன காரணமா காட்டி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் போறேன். நீங்க இந்த ஜாதி கயிறை கையில மட்டும் இல்லடா, கழுத்துல கட்டிட்டு தாங்குங்க. சாரி. சாரி சார், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆதி, சாரிடா. பழனி, இப்போதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு இதுங்களுக்கு? என்னைக்கும் இல்லாம மேடம் 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 கேட்டு மேடம் தொலைக்கிறீங்க. ஒரு சின்ன டவுட் மேடம். என்னடா டவுட்? என்ன டவுட்? இன்னைக்கு காரிடார்ல கேப்ப, நாளைக்கு ரோட்ல போகும்போது கேப்ப, அப்புறம் வீட்ல வந்து கேப்பியா? எந்த டவுட்டா இருந்தாலும் நீ கிளாஸ்ல தான் கேட்கணும், புரிஞ்சுதா? தலையில முதல்ல இந்த டவுட் கேட்கற மாதிரி வந்து உரசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, ஜாக்கிரதை. என்னாச்சு மேடம்? என்னடா டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்டு? அவன் டவுட் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பழைய டவுட் மேடம் இது. வா. வணக்கம், உட்காருங்க. சார் இது உங்க கிளாஸ் இல்ல. ஒரு 2 நிமிஷம் தரமாட்டியாப்பா? தாராளமாக எடுத்துக்கங்க சார். உட்கார். உன் டவுட் என்னப்பா? சார் அது வந்து தம்பி, நியாயமான சந்தேகமாக இருந்தால் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் போல்டாக கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சார். கேளு. சார், நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் ஸ்டாஃப்ஸுங்க தான் உதாசீனப்படுத்துகிறாங்களே. பரவாயில்லப்பா, பதில் கிடைக்கிற வரைக்கும் கேளு. சரி சார். உட்கார். என்னப்பா? அறிவியல் புணர்ச்சிக்கும் தமிழ் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. டேய், செம்ம கேள்விடா. நானும் இதை ரொம்ப நாளாக கேட்கணும். டேய் டேய், அப்படி இல்லை. என்ன சார், இது எனக்குள்ளேயும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது சார். ஆனால் உட்கார், சொல்கிறேன். சரி சார். இவன் கேட்குறது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்லை. ஆண் பெண் அன்பில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல் சொல்லும்போது வர மரியாதை அதை வெளிப்படையாக பேசும்போது கேவலமாக இருக்குன்னா நாம் அறிவியலை சரியாக கற்றுக்கலன்னு அர்த்தம். குட் மார்னிங். Sit down. மார்னிங் மேம். மார்னிங் சார். யோ, அங்கே பாரு, யாரே கிளாஸில் 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். நீங்கள் பார்த்துங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. Thank you. ஏய் சார், உன் டவுட்டை மேடத்திட்ட கேளு, அவங்க கிளியர் பண்ணுவோம். என்னப்பா டவுட்?